Welcome back, ladies and gentlemen. Finally, Marvelோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலியான ஃபென்டாஸ்டிக் ஃபோர் MCUக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டாங்க. எஸ், இன்னும் கொஞ்சம் மாசத்துல ரிலீஸ் ஆக போற ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸோட ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் டீசர்ன்றது ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நான் பேசலாம். பட் அதுக்கு பண்ணீங்க பாடுறா ஒரு ப்ரொமோஷன். காலையில இருந்து வெயிட் பண்ணி 5:30 மணிக்கு டீசர் வந்துடும், பக்காவா உட்காந்து பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி உட்கார்ந்தா, சரி நீ தான் காலையில இருந்து வெயிட் பண்றல, எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் டவுனை போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ப்ரொமோஷனை பத்தி பேசும்போது இந்த படத்துக்கு இப்பத்துல இருந்தே ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அலபாமால இருக்க US ஸ்பேஸ் அண்ட் ராக்கெட் சென்டர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. பிகாஸ் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஸ்பேஸ் இது எல்லாமே ரிலேட்டடான ஒரு விஷயத்தினால அங்க இருந்து ப்ரொமோஷனுக்காக அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்குன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் வெயிட் பண்ண வைக்க கூடாது. சோ இப்போ அடுத்து டீசர் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, வேலைக்கு ஆகுமா வேலைக்கு ஆகாதா இந்த வாட்டியாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீசர் பக்காவான ஒரு டீசர், பெர்ஃபெக்ட்டான ஒரு டீசர். எந்த ஒரு டீடைலுமே பெருசா ரிவீலே பண்ணல. அந்த கேரக்டர்ஸ் யாரு, ஒருத்தருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்றது மட்டும் தான் இந்த டீசர்ல காமிச்சிருக்காங்க. இதை தவிர்த்து இன்னும் ஏகப்பட்ட பேர் இந்த படத்துல இருக்க போறாங்க. அது எல்லாத்தையுமே போக போக அடுத்தடுத்த ட்ரெய்லர்ல பார்ப்போம். ஆர் எல்ஸ் ஸ்ட்ரைட்டா படத்திலேயே பார்த்துருவோம். யாரை பத்தி சொல்றேன்றது உங்களுக்கே தெரியும். இந்த டீசர்ல நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் இருக்கு அப்படின்றத பேசலாம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போட்டுக்கோங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய மார்வல் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ட்ரெயிலரோட ஃபர்ஸ்ட் ஷாட்லயே ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் சியூ ஸ்டார்ம் யாரோ ஒருத்தருக்கு அவங்கள பத்தியே ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ற அந்த ஃபேமிலி வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி, அவங்களுக்குள்ள எப்படி ஒரு டைனமிக்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சண்டே 7 o'clock ஆனா நாங்க எல்லாருமே டின்னருக்கு அப்பியர் ஆகிடணும், என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சண்டே டின்னருக்கு நாங்க எல்லாருமே ஒரே இடத்துல வந்து ஒன்னா சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அப்படியே இந்த டீசரோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாறுது. இப்போ வந்து நீங்க ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய ரீல்ஸ்ல பார்த்துட்டு இருக்கலாம். இந்த கர்வ்டு கார்னர்ஸ் இருக்க மாதிரி நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஒரு ஃபார்மேட்ல இருந்து அப்படியே நார்மலான ஒரு ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பக்காவான ஒரு 60s வைப் கொடுக்குற மாதிரி ஒரு டீசரா தான் இருக்கு. அண்ட் 60s சொல்லும் போது இந்த கதையே 60sல நடக்க போற ஒரு கதை, வேற ஒரு யூனிவர்ஸ்ல 1960sல அட்வான்ஸ்டான ஒரு செட்டப்ல நடக்க போற ஒரு கதை. டீசரை பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வைபே டிஃபரெண்டா இருந்திருக்கும். நம்ம நார்மலா பாக்குற MCUக்கும் இந்த படத்துக்கும் மார்வெல் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ரெட்ரோ ஃபியூச்சரிஸ்டிக் படம், 1960sல நடக்க போற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு படம் அப்படின்றத மார்வெலே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் அடுத்த ஷாட்லயே பேக்ஸ்டர் பில்டிங்க காட்டுறாங்க, அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட பில்டிங்க காட்டுறாங்க. அண்ட் அதுக்குள்ள ஹர்பி அண்ட் தி திங் இவங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லுக்கையுமே காட்டுறாங்க. ஹர்பி அப்படின்றது யாருன்னா, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட் தான். அது கெலக்டஸை கண்டுபிடிக்கிறதுக்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட் தான் இந்த ஹர்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் கெலக்டஸ் இந்த படத்துல இருக்காரு, ட்ரெய்லர்லயே காமிச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். அண்ட் அடுத்தபடியா திங்கோட CGI வந்து உண்மையாவே நல்லா தான் இருக்கு. நான் வந்து கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன், திங்கோட CGI வந்து கொஞ்சம் மொக்க பண்ணிட்டு போறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லி. பிகாஸ் சி ஹல்க பார்த்தோம், ஸ்காரை பார்த்தோம், இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இருக்க ஹல்கியே பாக்குறோம். அந்த அளவுக்கு CGI வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்க மாதிரி இல்ல. சோ இதையும் லைட்டா சொதப்பிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தேன். பட் CGI இதுல நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாய்ஸ் வந்து எனக்கு கரெக்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. இன்னுமே கொஞ்சம் டீப்பரான ஒரு வாய்ஸ், இன்னுமே கொஞ்சம் பேஸ் இருக்க மாதிரி ஒரு வாய்ஸை கொடுத்துருக்கலாம். அது எதனா பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிகாஸ் இது வந்து ரொம்ப ஹியூமனா இருக்கு, ரொம்ப ஏதோ ஒரு மனுஷன் பேசுற மாதிரியே இருக்கு. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் திங்குக்கு செட் ஆகலன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அடுத்த ஷாட்ல ரீட் ரிச்சர்ட்ஸ் அவரோட ஒரு போர்ட்ல நிறைய ஏதோ கால்குலேஷன்ஸ் லைக் மேத்தமெட்டிக் ஆர் சயின்டிபிக் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அந்த மொத்த போர்ட்லயே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, அவருக்கு லெஃப்ட் சைடுல இருக்க ஒரு டயக்ராம் தான். அதுல வந்து நீங்க எக்ஸிட் அண்ட் என்டர் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பார்க்க முடியும். சோ பேசிக்கலி ஏதோ ஒரு விஷயத்துல என்டர் ஆகி இன்னொரு இடத்துல எக்ஸிட் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. சோ இது வேற எதுவும் கிடையாது, மல்டிவர்ஸ் கான்செப்ட் பத்தி ஆல்ரெடி ரீட் ரிச்சர்ட்ஸ் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது எதனா டிவைஸ் கண்டுபிடிக்கிறாரா, மல்டிவர்ஸ் டிராவல் பண்றதுக்கு எதனா டிவைஸ் கண்டுபிடிக்கிறாரா, இல்லனா மல்டிவர்ஸ் டிராவல் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றாரா அப்படின்னு தெரியல. பட் மல்டிவர்ஸ் பத்தி ஆல்ரெடி ரீட் ரிச்சர்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் சொன்ன மாதிரி இந்த படம் வேற ஒரு ரியாலிட்டியில வேற ஒரு யூனிவர்ஸ்ல நடக்கிற ஒரு படம். சோ மல்டிவர்ஸ் இன்வால்வ் ஆன ஒரு படம் தான், மல்டிவர்ஸ் சாகால இருக்கும். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் மல்டிவர்ஸை கொஞ்சம் தொடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த சீனுக்கு அப்புறம் வர எல்லா ஷாட்ஸுமே இந்த படத்துல இருக்க போற ஒரு சீனை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், நம்ம காலாதி காலமா ஏகப்பட்ட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவிஸ்ல பார்த்த இவங்களோட ஆரிஜினியை திரும்பவும் இந்த படத்துலயும் நம்ம அதே மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் கோட்டை அழிங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போறது கிடையாது. பட் அட் தி சேம் டைம் புதுசா இந்த படத்தை பார்க்க போற, அதாவது ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னா யாருன்னே தெரியாதவங்க வந்து பார்த்தாலும் புரியணும்ல, அவங்களுக்காக சின்னதா இந்த ஆரிஜினை ரீகால் பண்ற மாதிரி ஒரு சீன் இந்த படத்துல இருக்கும். அண்ட் அந்த சீன் இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாவே இருக்கு. ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து சியூ ஸ்டார்ம் கிட்ட இவங்க போன அந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு முன்னாடி இவங்க எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க, இந்த பவர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட்
பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பேசிக்கலி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்பேஸ் மிஷனுக்கு போவாங்க இவங்க 4 பேரும், ரீட் ரிச்சர்ட்ஸ், சியூ ஸ்டார்ம், ஜானி ஸ்டார்ம் அண்ட் பென் கிரிம். அங்க ஒரு சம்பவம் ஆகி அதுல இருந்து தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே டிஃபரெண்டான பவர்ஸ் கிடைச்சிருக்கும். சோ இது எல்லாத்தையுமே பத்தி ரீகால் பண்ற மாதிரி ஒரு சீன் இவங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கும் போல இருக்கு. அந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு முன்னாடி நீ இன்விசிபிளா இருந்தது இல்ல, பென் வந்து இந்த மாதிரி கல்லு மாதிரி இருந்தது இல்ல, ஜானி வந்து இந்த மாதிரி ஃபயர் பவரோட இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சியூ ஸ்டார்ம் கிட்ட வருத்தத்தோட பேசிட்டு இருக்க மாதிரி தான் இந்த சீன் தெரியுது. அண்ட் அப்படியே கவுண்டர் பண்றதுக்கு சியூ ஸ்டார்ம், நீ நல்லா கவனிச்சனா உனக்கே புரியும், பென் எப்பவுமே ஒரு கல்லு மாதிரி ஒரு மனுஷனா தான் இருந்திருக்கான், அந்த ஸ்பேஸ் மிஷனுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி, he is always like a rock அப்படின்ற மாதிரியும், ஜானி லிட்டரலா அதே மாதிரி தான் இருக்கான், அவனுக்கும் பெரிய எந்த ஒரு மாற்றமும் இல்ல, சின்னதா ஒரு பவர் தான் கிடைச்சிருக்கு, அண்ட் நானும் உன் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, எதுவும் மாற போறது இல்ல அப்படின்ற மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸோட கவலையை போக்குற மாதிரி தான் சியூ ஸ்டார்ம் வந்து அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இந்த மொத்த ஃபேமிலியோட ஒரு ஹார்ட்டா இருக்க போறதே சியூ ஸ்டார்ம் தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான சீன் அமைஞ்சது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஹானஸ்ட்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெனசா கர்பி as சியூ ஸ்டார்ம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் அப்படியே சிஜிஐ பக்கம் கொஞ்சம் வந்தோம்னா, ஜானி ஸ்டார்மோட சிஜிஐ உண்மையாவே நல்லா இருக்கு. அந்த ஃபிளைட் சிஜிஐ, அந்த ஃபயர் சிஜிஐ வந்து உண்மையாவே பெர்ஃபெக்ட்டா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் ஜோசப் குவின் ஜானி ஸ்டார்ம்க்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு காஸ்டிங் மாதிரி இப்ப எனக்கு ஃபீல் ஆகுறாரு. பக்காவா யங்கான ஒரு லுக்ல ஜானி ஸ்டார்ம்க்கு ஏத்த மாதிரியே இருக்காரு. அண்ட் சியூ ஸ்டார்மோட இன்விசிபிலிட்டி சிஜிஐயும் டீசென்ட்டா தான் இருக்கு. ரீட் ரிச்சர்ட்ஸோட பவரை காட்டுற மாதிரி எந்த ஒரு சீனுமே கிடையாது. அவரோட சிஜிஐ எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இன்னுமே நமக்கு எதுவுமே தெரிய வரல. கண்டிப்பா அடுத்தடுத்த ட்ரெய்லர்ல நமக்கு தெரிய வந்துடும். அதை கரெக்டா பண்ணியே ஆகணும். பிகாஸ் இது எல்லாத்தை விட அதுதான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டாலே இந்த டீம் வந்து செட் ஆயிடும் பக்காவா. அண்ட் அடுத்தபடியா ஃபென்டாஸ்டிக் காரோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபெக்ட்டான ஒரு லுக்ன்றது வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து ரோட்ல போகிற மாதிரி நார்மலான ஒரு கார் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் உண்மையாவே இந்த ஃபென்டாஸ்டிக் காரை வச்சுக்கிட்டு நம்மளால பறக்க முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி காமிகான்லயும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை வந்து பிரசன்ட் பண்ண விதமே பறந்து போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச படத்துல ஒரு கட்டத்துல இந்த வீல்ஸ் எல்லாம் உள்ள போயிட்டு பறந்து போற மாதிரி இந்த ஃபென்டாஸ்டிக் கார் மாறலாம். அண்ட் டீசரோட இந்த ஷாட்ல காமிச்சிருக்க இந்த கேரக்டர் யாருன்றது எக்ஸாக்ட்டா தெரியல. இவர் என்ன கேரக்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கெஸ் இருக்கு. இவான் கிராகோவ் தி ரெட் கோஸ்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து டூ ஏர்லிங்க. இது வந்து இப்பவே இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரது வந்து இட் இஸ் டூ ஏர்லி. பட் அந்த ரெட் கோஸ்ட்னா யாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த இவான் கிராகோவ் அப்படின்றது யாருன்னா ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு 3 குரங்குங்க, ஒரு 3 ஏப்ஸை கூட்டிப்பாரு. பியோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒராங்குட்டான், மிக்கிஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரிலா அண்ட் இகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பபூன். இது 3த்தையுமே கூட்டிட்டு ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல 3க்கு போற வழியில அவர் போயிட்டதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கோங்க ஒரு காஸ்மிக் ரேனால இவங்க எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. அண்ட் அது மூலியமா இவான் கிராகோவ் அண்ட் அந்த குரங்க எல்லாருமே சேர்த்து தான் சொல்றேன். இவங்க எல்லாருமே மியூட்டேட் ஆகி ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு எப்படி பவர் கிடைச்சதோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு சில பவர்ஸ் கிடைக்கும். இவான் கிராகோவ்க்கு என்ன பவர்ஸ் கிடைக்கும்னா இன்டான்ஜிபிலிட்டி பவர் கிடைக்கும். அவர் வந்து யாராலுமே தொட முடியாது, ஒரு பிசிக்கல் பிரசன்ஸே இல்லாத மாதிரி ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவரே வந்து அவருக்கு ரெட் கோஸ் அப்படின்ற பேரை வச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி காமிக்ஸ்ல சொல்லியிருக்காங்க. லிட்டரலா ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு அகைன்ஸ்டா போற மாதிரி ஒரு டீம் தான். பட் இவர் தான் ரெட் கோஸ்டா, இவர் தான் இவான் கிராகோவா அப்படின்றதெல்லாம் தெரியல. ஜஸ்ட் வந்த ரூமர்ஸ் படி இந்த ஆரிஜினை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லைட்டாவே எடுத்துக்கோங்க, இதெல்லாம் பயங்கரமா நம்பிட்டு இருக்காதீங்க. அண்ட் ஃபைனலி என் தலைவன் கேலக்டஸை ஒரு வழியா ஒழுங்கா காமிச்சிட்டாங்க. முன்னாடி காமிச்ச மாதிரி இந்த கிளவுடு மாதிரி காமிக்காம, ஒரு புகை மாதிரி காமிக்காம பெர்ஃபெக்ட்டா காமிக்ஸ்ல நம்ம கேலக்டஸை எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி கேலக்டஸை காமிச்சிருக்காங்க. ஃபேஸ் நமக்கு இன்னும் ரிவீல் பண்ணல. பட் காமிகான்ல கிடைச்ச அந்த ஒரு லீக்கான கிளிப்ல லைட்டா ஃபேஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கும். இதுல வந்து அவரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, அந்த ஹெல்மெட் எப்படி இருக்க போகுது, அந்த ஹார்ன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சின்னதா ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி தான் கிடைச்சிருக்கு கேலக்டஸ்க்கு. பரவாயில்ல. அதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த சிட்டி மேல அவரோட நிழல் வரும் பாருங்க, அந்த ஷாட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், கேலக்டஸ்னா எனக்கு தெரிஞ்சு உலகத்தோட பெருசா இருப்பாரு, உலகத்தையே சாப்பிடுற அளவுக்கு பெருசா இருப்பாரு, இவர் என்னடா நியூயார்க்ல நிக்கிற அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, கேலக்டஸால எந்த சைஸுக்கு வேணா மாற முடியும். அவர் நினைச்ச உலகத்தை விட பெருசாவும் மாற முடியும், இந்த மாதிரி சின்னதாவும் மாற முடியும். சோ அது வந்து கேலக்டஸ் கையில தான் இருக்கு. நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்திலேயே உலகத்தோட பெருசா இருக்க ஒரு கேலக்டஸ பாப்பீங்க. எத்தனை பேர் என்ன மாதிரி அப்பாடா ஒழுங்கா கேலக்டஸ ஃபைனலி கொண்டு வந்துட்டாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பெருமூச்சு ஊட்டிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அதோட இந்த ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்ல இவங்க 4 பேருமே நிக்கிற மாதிரி அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் சூட்ல இருக்க மாதிரி காமிச்சு முடிச்சிருப்பாங்க. அண்ட் சூட்டை பத்தி பேசும்போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல சூட் மாதிரி தான் தெரியுது. நல்ல ஒரு ரெட்ரோ வைப்ல இருக்க மாதிரி ஒரு சூட் பெர்ஃபெக்ட்டா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு பிடிச்சிருக்கு ஆனஸ்ட்லி. உங்களுக்கு இந்த சூட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், டாக்டர் டூம் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். டாக்டர் டூமை நீங்க ட்ரெய்லர்ஸ்ல இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. பட் கண்டிப்பா படத்துல நீங்க டாக்டர் டூமா பாத்துருவீங்க. ஆர்டிஜேவை ஃபர்ஸ்ட் டைமா டாக்டர் டூமா இந்த படத்துல நீங்க பாத்துருவீங்க. பட் ட்ரெய்லர்ஸ்ல காட்ட மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அட் த சேம் டைம் காட்டிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிகாஸ் காட்டிட்டாங்கன்னா அதுவே இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு மார்க்கெட்டிங்கா அமைஞ்சிரும், பயங்கரமான ஒரு ஹைப் ஏறிடும் இந்த படத்து மேல. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த ட்ரெய்லர்ல காட்டுறாங்களா இல்லைன்னா காட்டாம
இல்லாம இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். எதனா விட்டுருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ப்ரோ இதை விட்ட பாரு அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் டீசர் எப்படி இருந்துச்சு அப்படின்ற டீசரை பத்தின உங்களோட ஒப்பீனியனை ஹானஸ்டா கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், see you soon. Bye.